நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் வந்து அவர்கள் கொடுத்த பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆர் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு ஒரு சதவீதம் கொடுக்கணும். அதை மட்டும் அவங்க கொடுக்குறாங்களான்னு பாருங்க, கிடையவே கிடையாது. மனசாட்சி இல்லாத நிறுவனம் எதுனா அது என்எல்சி தான். தமிழ்நாட்டில் மனசாட்சி இல்லாமல் எல்லா விவசாயிகளையும் ஒரே நைட்டு வெளியில் தூக்கி போட்டுட்டு தண்ணியும் உறிஞ்சு அதை நான் வளத்தையும் கெடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு வேலை எடுக்கிறாங்க. நலம் கொடுத்த விவசாயிக்கோ விவசாயியோட பிள்ளைக்கு வேலை கொடுக்கறது இல்ல. என்எல்சி கொடுக்குற எந்த தகவலுமே அது உண்மைக்கு புறம்பான தகவலாக தான் இருக்கும். மக்களுக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அதை நீங்க தெளிவுபடுத்தி இந்த என்எல்சி நிறுவனத்தை பற்றி உண்மையாகவே நிறைய பேர் வந்து நிறைய கோரிக்கைகள் வந்து வைக்கிறாங்க. முனைவர் அவர்கள் சொன்ன மாதிரி சிஎஸ்ஆர் ஃபண்ட்லேருந்து அவங்க ஒதுக்காமல் நிறைய பிரச்சனைகள் வந்து பண்ணியிருந்திருக்கலாம் இதுவரை. இதே மாதிரி விவசாயிகளுக்கு அதனால பாதிக்கப்பட்டு இன்றைக்கி இருந்திருக்கலாம். ஆனால் நம்ம முதலமைச்சர் என்றைக்குமே விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நிற்கிறவர். கண்டிப்பாக அந்த பிரச்சனையை நாங்கள் இன்றைக்கி சால்வ் பண்ணி தருவோம். இந்த அரசாங்கம் இப்போ வந்திருக்கு, 3 மாதம் தான் ஆயிருக்கு. அதுக்கான கமிட்டி வந்து நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். மக்களுக்கும் சப்போர்ட்டாக இருப்போம். அதே என்எல்சி நிறுவனம் அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் கண்டிப்பாக எடுக்கும்.